ஏன்னா ஒட்டக்கர்ஸ் போன வீடியோ நிறைய பேர் ப்ரோ டிராகன் பூஸ்டர் கொண்டு வீடியோ போட ப்ரோ அப்படின்னு கேட்டு வச்சிருந்தீங்க. ஸோ அதனால உங்க கோரிக்கையில் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் டிராகன் பூஸ்டர் வீடியோ போட்டுட்டேன். புரட்சி தலைவர் வந்துட்டாயா, புரட்சி தலைவர் வந்துட்டாயா. ஸோ நம்ம சேனலில் சாவமா விதியான தெரியல எப்பெல்லாம் டாப் 5 டாப் 10 அப்படி சொல்லிட்டு போறோம்னா அப்பெல்லாம் அந்த வீடியோ யூஸே போகாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை டிராகன் பூஸ்டர் முறியடிக்கும் அப்படி சொல்லிட்டு நானுமே நம்புறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வியூஸ் இல்லை அப்படின்றத விட பேசுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு காலத்தில் உட்காந்து பார்த்து அணையை பற்றி பேசுறது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஒரு காலத்தில் உட்காந்து ஆஸ்தாவத்தை ஓடுறாடே டிராகன் எடுத்து ஓடுறாடே சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சொல்லியிருந்தோம். நம்மளே இப்போ அதை பற்றி பேசுகிறோம் அவங்கள பற்றி பேசுகிறோம் அப்படின்னும் போது அது வந்து அந்த ஃபீலே வேற மாதிரி இருக்கு. ஸோ அதனாலேயே வந்து டிராகன் பூஸ்டரை பற்றி பர்சனலாக வந்து பேச பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுவேன். ஸோ அதில் நான் போடுறதா 2வது வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ மறக்காம நீங்களும் லைக் பண்ணிக்கோங்களா, ஓகேவா? ஸோ அப்படியே ஹைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் வந்து நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஸோ கமெண்ட் பாக்ஸை தந்தீங்க அப்படின்னு ஹைப் பண்ணலான்னு இருக்கும். அந்த ஹைப்பை கிளிக் பண்ணி விட்டுருங்க கைஸ், ஓகேவா? ஸோ எனிவே சொல்லணுது நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் ஓடகர்ஸ் வீடியோக்கு போகலாமா? 10வது இடத்தில் ஃப்ராக்ஷன். ஸோ அந்த டிராகன் பேர் ஃப்ராங்க்ஷன் இல்லை ஃப்ராங்க்ஷனா தெரியல. ஸோ இந்த டிராகனை யார் வச்சிருப்பா அப்படின்னு பார்த்தா நம்ம ஆர்த்தாவோட தம்பி தான் வச்சிருப்பான். ஸோ ஃபர்ஸ்ட் சீசன்லேயே 10வது எபிசோட்லையும் 7வது எபிசோட்லையும் வந்து இந்த டிராகன் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் யூடியூப்ல. ஸோ இந்த டிராகன் 10வது இடத்துல இருக்கு அப்படின்னா இது பார்க்க என்ன தான் குள்ளமா இருந்தாலுமே இதோட ஃபாஸ்ட்ல இருந்து எனர்ஜியில இருந்து எல்லாமே அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ டிராகன் பூஸ்டரோட 39 எபிசோட்ல அதிக முக்கியத்துவம் நம்ம ஹீரோக்கு தான் கொடுத்துருப்பானுங்க, அதாவது நம்ம ஆர்த்தாக்கு தான் கொடுத்துருப்பானுங்க. பட் இருந்தாலுமே அப்பப்போ சீன்ல வந்து இந்த டிராகனை சில பர்ஃபார்மன்ஸ் தான் பண்றோம். ஸோ டிராகன் பூஸ்டர் பார்த்தவங்களுக்கு இது புரியும் அப்படின்னு நானுமே நம்புறேன். ஸோ எனிவே இதோட ஃபாஸ்ட் அண்ட் எனர்ஜி காரணமாக தான் இது 10th பிளேஸ்ல இடம் பிடிச்சிருக்கு, ஓகேவா? 9வது இடத்தில் ஷாக்ரா. ஸோ இந்த ஷாக்ரா டிராகனுமே அதுக்கு இடத்துல வந்திருக்காது. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல 7வது ஃபர்ஸ்ட் சீசன்ல 7வது எபிசோடு, அதுக்கப்புறம் 3rd சீசன்ல 30வது எபிசோடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த 39 எபிசோட்ல தொடர்ந்து 3 தடவை தான் வந்திருக்கும் இந்த டிராகன். ஸோ இந்த டிராகனும் அதே தான். ஸோ வந்து ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கும். ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து முன்கூட்டியே எல்லாம் தெரிஞ்சுக்குமாமா. ஸோ அது மட்டும் இல்லாம எப்படி ஒரு மனசு சிந்திக்கிறானோ ஸோ அதே மாதிரி தான் வந்து இதுவே நடந்துக்குமாமா. லைக் வந்து ஏதாச்சும் பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனை கூட விடாம நின்று என்னடா பிரச்சனை இருக்குது அப்படின்றத யோசிக்குமா. அப்படியே அதோட பவர் எல்லாம் சொல்றானுங்க. ஸோ அந்த விஷயத்த நம்ம கிட்ட வந்து சொல்றேன். ஸோ இதுக்கப்புறம் நிறைய பத்தி பேச அதிகமாவே சொல்லலாம் நம்ம. பட் அது எல்லாமே வந்து நம்ம எபிசோட் பார்க்கும்போது புரியும், ஓகேவா? ஸோ வந்து காந்தேன்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ வந்தோடனே வந்து எப்படி நருட்டோ சாஸ்கே அடிக்கிறாங்களோ அதே மாதிரி வந்து ஆர்த்தா கூட வந்து சண்டை போட்டு இருப்பான் இவன். பட் வந்து 7வது எபிசோட் கடைசியில் வந்து 2 பேர் வந்து நட்புறவு வச்சிருப்பானுங்க, அதாவது நட்பாயிடுவானுங்க, ஓகேவா? ஸோ எனிவே ஷாக்ரா அப்படின்ற டிராகன் தான் 9th பிளேஸா பிடிச்சிருக்கு. 8வது இடத்தில் போரோச். ஸோ இது கண்டுபிடிச்சவங்க வெளிநாட்டுக்காரங்களா. ஸோ வந்து பேரெல்லாம் ஏடா கூடமா இருக்குது, கொஞ்சம் வாயில ப்ரொனவுன்ஸ் வரல அப்படின்னா கோச்சிக்காதீங்க, ஓகேவா? ஸோ இந்த டிராகன் ஒரு பொண்ணு தான் வச்சிருப்பா. அவ யாரு அப்படின்னு பார்த்தா அவ பேர் பேராவான். ஐ திங்க் வந்து 3வது எபிசோட்ல தான் வெற்றி விடுவான்னு நினைக்கிறேன். 3வது எபிசோட் 4வது எபிசோட் வந்து சொல்லி கரெக்டாக எனக்கு தெரியல. பட் 3வது எபிசோட்ல வருவான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிராகன்ல ஃபுல்லா ரெட் கலர் இருக்கும். சேம் டைம்ல நம்ம 10th பிளேஸ்ல டிராகன் பார்த்தோம்ல நம்ம ஆர்த்தாவோட தம்பி டிராகன். ஸோ அதோட இது கொஞ்சம் பெரிய டிராகன் அப்படின்னு சொல்றானுங்கப்பா. ஸோ அது மட்டும் இல்லாம ஃபாஸ்ட் ஜம்பிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிராகனை பத்தி பேசிட்டே போலாம்னு சொல்லலாம். பட் இந்த டிராகன் அவ்வளவு எபிசோட்ல காமிச்சிருக்க மாட்டானுங்க. ஸோ அதனால இந்த டிராகன் பத்தி டீடைல்ஸுமே கிடையாது. ஸோ எனிவே இருக்கிற டிராகன்ல இது ஒரு டிராகன் அப்படின்றத விட ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? அப்புறம் சொல்ல மாட்டா இது ஒரு அட்டாக் டைப் டிராகனா, ஓகேவா? 7வது இடத்தில் ப்ரோபெக்சி. ஸோ டிராகன் பூஸ்டர் பார்த்தவங்களுக்கு இந்த டிராகன் கன்ஃபார்ம் நினைவு இருக்கும். ஏன்னா நானும் ஒரு காலத்துல இந்த டிராகனை பார்த்தா பயந்துரு காலம்னா இருக்கு, மூளெல்லாம் வெளில தெரியுதா அப்படின்னு. ஸோ எல்லா டிராகன்லயுமே வந்து வேகம் இருக்கும், ஐ திங்க் வந்து சண்டை போடும், அதிகமாக சண்டை போடும் அப்படின்ற மாதிரி பேசுவோம். ஆனா இந்த டிராகன் மட்டும் தனித்துவமான டிராகனே சொல்லலாம். நம்ம ஆர்த்தாவும் அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸும் எங்கேயோ போனோம் சொல்லிட்டு பழங்கால இடத்துல வந்துருவானுங்க. ஸோ அங்கதான் வந்து இந்த டிராகன்ஸ் எல்லாம் இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த டிராகனை பொறுத்த வரையும் கொஞ்சம் சக்தி வாய்ந்தது தான். பட் அது மட்டும் இல்லாம எதிர்த்த ஒரு மனுஷங்க இருக்கானுங்க அப்படின்னா அந்த மனுஷங்களே ஆட்டி படகு திறன் கொண்டதாமா. ஸோ எப்பயுமே வந்து ஒரு காலத்தில் ஏதாவது ஒரு காலத்தில் வந்து மனிதர்களுக்கும் டிராகனுக்கும் ஒரு சண்டை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கினே மனிதர்களே தான் கட்டுப்பாட்டில் வச்சுக்க நினைக்கும் ஒரு டிராகன் தான் இந்த டிராகன், ஓகேவா? ஸோ நான் பார்த்து ரொம்ப பயந்த டிராகன்னா இந்த டிராகன் தான்ப்பா. யோயோ எப்பா இதுலேயே நான் சிரிப்பனா இருக்கும்னா மேபி வந்து ஒரு திங் உள்ள ரைடர் தான் வந்து டிராகன் கட்டுப்படுத்துவான், ரைட்டா? ஆனால் சம்டைம்ஸ் வந்து டிராகனே வந்து மேலே இருக்க ரைடரை கட்டுப்படுத்துமா. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அப்போ இந்த டிராகன் எந்த அளவுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பாருங்க. 6வது இடத்தில் ஒயிட் ராக்ஸ். ஸோ இந்த டிராகன் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு தெரியல. நம்ம டிராகன் பூஸ்டர்ல பிளாக் கலர் டிராகன்ஸ் இருக்குமா. ஸோ அது இருக்கிற பிளாக் கலர் டிராகன்ஸ்லேயே வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த டிராகன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த டிராகனை. ஸோ இன்னும் குறிப்பாக சொல்ல போனா கிட்டத்தட்ட வந்து 3000 வருஷம் முன்னாடி ஒரு டோர்னமெண்ட் நடந்திருக்கும். அந்த டோர்னமெண்ட்டை பங்கேற்று அங்க இருக்கிற டிராகன்லேயே அச்சு விட்டுருக்குமா இந்த டிராகனு. ஸோ எனக்கு இப்பயே நினைவு இருக்குது இந்த டிராகன் எல்லாம் பார்த்த அனுபவம் காலங்கள் ஹலரா. ஸோ இந்த டிராகனோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு கேட்டா ஸோ ரொம்ப வருஷம் சண்டை போடுறதுல. ஸோ அதனால வந்து சண்டை எப்படி போடணும், எப்படின்னா வந்து டாக்டிக்ஸ் பண்ணணும், எப்படி வந்து நம்ம எனிமி
எனிமி வந்து தந்திரத்தால மயக்கணும். சோ அது மட்டும் இல்லாம லைக் ஷேடோவா சோ வந்து இருட்டுல கூட ஒளியிற ஒரு டிராகனா தான் டிராகன் இருக்கு. சோ எனிவே இது மாதிரி தந்திரம் எல்லாம் செய்யும் இந்த டிராகனும் ஒரு டிராகன் தான் அப்படின்னு நாம வச்சுக்கோங்களா. ஓகேவா. 4வது இடத்தில் அபாண்டன். சோ அந்த டிராகனை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஏன்னா இந்த தொடரோட முக்கிய வில்லனோட டிராகன் தான் இந்த டிராகன். சோ தலைவன் பார்க்கவும் பெருசா இருப்பான், அது மட்டும் இல்லாம கருப்பாவும் இருப்பான், ரொம்ப பலசாலியாவும் இருப்பான். எப்படி வந்து நன்மைக்கு ஒரு டிராகன் இருக்கோ அதே மாதிரி தீமைக்கு ஒரு டிராகன் தான் இந்த டிராகன் கூட சொல்லலாம். சுமார் 3000 வருஷம் முன்னாடி மனிதர்களுக்கே வந்து எதிர்த்தாப்புல, அதாவது மனிதர்களுக்கே வந்து ஒரு எனிமையா செயல்படுற டிராகன் தான் இந்த டிராகன். சோ அதனால இந்த டிராகன் எனிமையா காமிச்சிருக்கானுங்க போல. ஸ்டில் ஏதோ நல்லா தான் இருக்கு. சோ எப்படி நம்ம போன டிராகனை சொன்னோமோ சோ அதே மாதிரி இதுவும் பழங்கால டிராகன் தான். சோ ஃபண்டேல வந்து யுக்திகள் சொல்லிட்டு எல்லாமே இந்த டிராகனுக்கு தெரிஞ்சுதான் இருக்கும். ஸோ எனிவே இது ஒரு பெரிய கையில் உள்ள டிராகன் தான் அப்படின்றது தான் அர்த்தம் கூட. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் அதே நல்ல பிளேஸ்ல டிப் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராகன் இருக்கு. ஸோ அந்த டிராகனும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வில்லனோட டிராகன் தான்ப்பா. ஸோ அதே மாதிரி நம்ம பியூர் டிராகன் எப்படி டிராகன் பூஸ்டரா மாறுதோ அதே மாதிரி இந்த டிராகன் வந்து ஷேடோ பூஸ்டரா மாறுமா. ஸோ அப்படி இந்த டிராகன் வந்து அப்கிரேட் ஆகும்போது அது உடம்பு ஃபுல்லா கருப்பா மாறுமா, பலம் இன்னும் அதிகரிக்குமா. ஸோ அது மட்டும் இல்லாம இது ஒரு மாதிரி புகை ரிலீஸ் பண்ணுமா. ஸோ அந்த புகை வேற ஏதாவது டிராகனோ வேற ஏதாவது வந்து பர்சனோ முகர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்க அப்படியே வந்து மைக் அடிச்சு விழுந்துருவாங்க. ஸோ அது மாதிரி வந்து ஆபத்தான புகைகள் யூஸ் பண்ணுமா. சோ அதே மாதிரி சிறுத்தளவு வேகமா இருக்குமா பலமா இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. பட் இன்னும் நல்ல பாயிண்ட் கேட்டா அப்படின்னா இந்த முக்கவாசி வில்லனுங்க எல்லாம் வந்து தான் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. பட் வந்து இதோட ஓனர் இருக்கான்ல முர்டிக்கு. சோ ஐ திங்க் முர்டி பேன் நினைக்கிறேன். சோ வந்து தன்னோட டிராகனை வந்து உண்மையா நேசிப்பான். சோ அந்த டிராகன் வந்து குடிச்சு வச்சிருக்க டிராகன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. சோ அந்த டிராகன் ஆரம்பத்தில் காட்டும் போது கொஞ்சம் அப்படியே வந்து கொஞ்சம் சாதாரண டிராகன் காமிச்சானுங்களாமா. பட் ஸ்டோரியோட இம்பாக்ட்ல வந்து இந்த டிராகனுக்கு அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சானுங்களாமா. சோ அந்த வகையில் தான் நம்மளோட ஹீரோவான டிராகனுக்கு இப்படி டிராகன் பூஸ்டர் அப்படி சொல்லிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த வில்லனுக்கு வந்து ஷேடோ பூஸ்டர் அப்படி சொல்லி ஒன்று இருக்கு. ஓகேவா. 3வது இடத்தில் டைரானிக் ஸ்பாக்ஸ். சோ இந்த டைரானிக் ஸ்பாக்ஸ் யார் வச்சிருப்பா அப்படின்னு பார்த்தா மோர்டிஸ் தான். மோர்டிஸ் யாரு அப்படின்னு கேட்டா யாரு நம்ம ஆர்த்தாவோட அப்பா இருக்கிறது தெரியுமா. ஆர்த்தாவோட அப்பா தான் இந்த டிராகனை வச்சிருப்பாரு. சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து ஆர்த்தாவோட அப்பா இறந்துட்டாரு அப்படி சொல்லிருப்பாங்க. பட் வந்து கடைசியா அது வந்து ஆர்த்தாவோட அப்பா தான் இருக்காரு, ஆர்த்தாவோட அப்பா தான் வந்து டிராகனை வச்சிருக்காரு அப்படின்னும் போது எல்லாருக்கும் வந்து ட்விஸ்ட், எனக்கே ட்விஸ்ட் தான். சோ அது மாதிரி எல்லாருக்கும் ஸ்டில் அதெல்லாம் ரெட் பண்ணிட்டு இந்த டிராகனோட பவர் என்ன அப்படின்னு பார்க்க போனா இந்த டிராகன் பசங்களா இருக்குமா. அது மட்டும் இல்லாம இந்த டிராகனுக்கு மொத்தம் 3 தலை இருக்குமா. சோ அந்த தலையை வச்சுதான் 3 சைடும் பாக்குறதுனால வந்து எனிமி எங்க இருந்து வந்தாலும் டிராகனால வந்து தாக்க முடியுமா, பாதுகாக்கவும் முடியுமா. அது மட்டும் இல்லாம இதோட தோல் இருக்குல்ல, இதோட தோல் ரொம்ப கனமா இருக்குதுனால ஐ திங்க் வந்து ஓரளவுக்கு வந்து காயப்படுத்த கூட லைக் வந்து குணாயோ இல்ல ஈட்டியோ பண்றாங்க இருக்குல்ல. சோ அதெல்லாம் வந்து பட்டா கூட வந்து அதெல்லாம் தாங்க முடியுமா. சோ அதே தன்னோட பாடிக்கு யூஸ் பண்ணி ஒரே அடி அடிச்சுது அப்படின்னா பக்கத்துல இருக்க டிராகனும் சரி இல்ல வரது கல்லு பாறை எது இருந்தாலுமே வந்து ஒரே அடியில உடச்சிக்கிற அளவுக்கு கூட வல்லமை இருக்கு அந்த டிராகனுக்கு. சோ இது மட்டும் இல்லாம இதுவும் பழங்கால டிராகன் அப்படின்றதுனால வந்து இதுக்கும் தனியான யுக்திகள், இதுக்கும் வந்து எப்படிலாம் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க திறனும் இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா. சோ என்ன பொறுத்த வரையும் நானும் அந்த டிராகனுக்கு ஒரு காலத்துல ஃபேன் அப்படின்றதா உண்மை. ஓகேவா. 2வது இடத்தில் லிப்ரிஸ். சோ இந்த டிராகனை பார்க்கும்போது வந்து ஒரு பயமா தான் இருக்கும். இந்த டிராகனை பார்க்கும்போது இந்த டிராகன் வில்லன் டிராகன் போல அப்படின்னு நம்மளுமே சொல்ல நினைச்சோம், நானுமே நினைச்சேன். பட் ஓரளவுக்கு பார்க்கும்போது தான் தெரியும் இந்த டிராகன் வந்து சண்டைலாம் இடாதாம ஒரு அழகு வந்து சொல்ல நீதிபதி மாதிரி நன்மைக்கும் தீமைக்கும் நடுவுலயே உட்காந்து பயணிப்பார் இந்த டிராகன். சோ அதே சமயத்துல இது வந்து யாருக்கும் ஓனர்னா கிடையாது, இது ஒரு நாட்டுக்கு சொல்றது. இவங்க ஒரு சிட்டில இருக்காங்களா. சோ அந்த சிட்டில இருந்து வெளியில தான் வந்து இது வந்து தங்கி வாழுமாமா. இந்த உலகத்துக்கு பிரச்சனை வரும்போதோ இல்ல நன்மைக்கும் தீமைக்கும் நடுவில் ஏதாவது பிரச்சனை வரும்போதோ இந்த டிராகன் அப்ப தோன்றி எல்லாருக்குமே வந்து நன்மைகள் தீமைகள் அப்படி சொல்லிட்டு தீமை அழிச்சிட்டு நன்மை பக்கம் உட்காரும் அப்படி சொல்றானுங்க லைக் நீதிபதி. ஓகேவா. சோ அது மட்டும் இல்லாம இது ஒரு பெரிய டிராகனாமா. லைக் வந்து ஒரு சின்ன மலை இருக்குல்ல. சோ ஒரு மலையை பார்த்தா எவ்வளவு உயரமா இருக்குமோ அதே மாதிரி தான் லைக் வந்து ஒரு எபிசோட காமிச்சிருப்பானுங்க நம்மளோட முக்கிய டிராகன் பூஸ்டர் பியூ இருக்குல்ல. சோ பியூ எடுத்தாப்புல இந்த டிராகன் இருக்கும். அந்த இடத்துல மார்த்தாவோட டிராகன் இந்த டிராகனோட கால அளவு கூட இருக்காது. சோ அப்ப பாத்துக்கோங்க இந்த டிராகன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. ஓகேவா. முதலிடத்தில் போ செபாலிஸ். சோ இந்த டிராகன் வேற தான் டிராகனோட பியூ தான், அதாவது நம்ம மார்த்தாவோட டிராகன் இருக்குல்ல. சோ அந்த டிராகன் தான் இந்த டிராகன். நம்ம வந்து சிவப்பு டிராகன் பச்சை டிராகன் சொல்லிட்டு ஒவ்வொரு டிராகன் சொல்லுங்க தெரியுமா. ஐ திங்க் எல்லா கலராலையும் வந்து இந்த ஒரு டிராகனால மாற முடியுமா. எக்ஸாம்பிளுக்கு 10 கலர் சொல்றானுங்க. அந்த 10 கலராலையும் வந்து இந்த டிராகனால மாற முடியுமா. இந்த டிராகன் வந்து ஆரம்பத்தில் ப்ளூ கலர் தான் இருக்கும். ஏதாவது சண்டை போடும்போது டிராகன் பூஸ்ட் ஆகி வந்து அது வந்து கோல்ட் ஆர் பிளாக் கலர்ல மாறுமா. அப்படியே பழக்கத்துல கழுகு மாதிரியோ சண்டை போடுற சிங்கம் மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்றானுங்க. சரி அதெல்லாம் உண்மைதான். நான் பார்க்கும்போது எல்லாருக்கும் இந்த டிராகன் தெரியாம இருக்குமா. டிராகன் பூஸ்ட் அப்படின்னு சொன்னாலே இந்த டிராகன் தானடா, என்ன சொல்றீங்க. சோ எப்படி எல்லா டிராகனோட எல்லா ஹீரோக்கும் கடமை இருக்குமோ அதே மாதிரி டிராகனுக்கும் உலகத்துல தீமை வரக்கூடாது, தீமை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி கடமைகள்லாம் இருக்கு. சோ அதையும் பாதுகாக்குதுன்னே சொல்லலாம் இந்த டிராகன். சோ டிராகன் பூஸ்ட் முடியல அப்படின்னா இதுக்கு மேல நிறைய
எடுத்துருக்கலாம், நிறைய சண்டைகள் பார்த்துருக்கலாம், நம்ம சொன்ன டிராகன்ஸுக்கு இடையான சண்டைகளே பார்த்துருக்கலாம். ஸோ அதெல்லாம் சூப்பராக இருந்திருக்கும். பட் 39 எபிசோட்லேயே முடிச்சு விட்டானுங்க. ஸோ அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. ஸோ எனிவே கைஸ், என்னால் கரெக்டாக எடுத்துன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை. லைக்கே ஒரு அளவுக்கு எடுத்துன்னு போற மாதிரி இருக்கு. பிகாஸ் அது அதிகமாக பாயிண்ட்ஸே கிடையாது. ஸோ ஏதோ டிராகன் போஸ்டருக்கு வியூஸ் போடுறேன்னு சொல்றேன். சொல்லலாம் இந்த கண்டென்ட் எடுத்து நான் போட வேண்டியதாகவே இருக்கு. ஸோ எனிவே கைஸ், இந்த 10 டிராகன்ல உனக்கு எந்த டிராகன் பிடிச்சது, நீங்க பார்க்கும்போது எந்த டிராகனோட ஃபேனா இருந்தீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. ஸோ அடுத்த ஒரு மொக்கடியில் சந்திக்கிறேன். நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் உடகேஸ் கடையை சத்தலாமா?